முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடர்பான வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு. இன்னைக்கு என்ன நடந்தது, நீதிபதிகள் என்ன சொன்னாங்க? கோயம்புத்தூர் மாநகராட்சியில 54 இளநிலை உதவியாளர்கள் எடுத்தாங்க. ஒரே நாள்ல எஸ்பி வேலுமணியுடைய தொகுதியில் இருந்து 38 பேர், மொத்தம் 54 பேர் ஒரே நேரத்தில் சட்டவிரோதமா ஒரே நாள்ல பணி நியமனம் அன்னைக்கே பணியில் சேர்த்துட்டாங்க. ஒரே நாள்ல எஸ்ஆர் புக்கு எந்த விளம்பரமும் செய்யலன்னு சொல்லி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் ஈஸ்வரிங்கிற ஒருத்தர் மனுதாரர்கள் வழக்கு தாக்கல் பண்ணோம். வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு இந்த ஒட்டுமொத்த நியமனங்களும் சட்டவிரோதம்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதை எதிர்த்து இன்னைக்கு மேல்முறையீட்டுக்காக மாண்புமிகு சென்னை உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர் விஸ்வநாதன் அருண்பாளையுடைய அமர்வில் இன்னைக்கு விசாரணை வந்தது. விசாரணை முதல்விலே நீதியரசர்கள் இது முழுவதுமான சட்டவிரோதம், ஒரு தூய்மை பணியாளர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்குக்கு வந்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த மாதிரியான நியமனங்கள் சட்டவிரோதமாக நடைபெறக்கூடாது, சட்டப்படி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 54 சட்டவிரோத நியமனங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. அவங்களை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி உடனடியாக ஆர்டர் போட்டிருக்காங்க.